சத்தமாக, ரொம்ப சமாதானமாக. அது இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்க, வாஸ் வெரி கூல். அதை பற்றி தொடர்ந்து பேசுவேன். இன்றைக்கி நான் என்னுடைய செய்தி என்னவென்றால், அதாவது அவருக்கு எதிராக தீட்டப்பட்ட சதி ஆலோசனைகள். 35ஆம் அதிகாரம், மார்க் 14:35. சற்று அப்புறம் போய் 35 நீங்க வேண்டும் என்று சத்தமாக சொல்லுங்க, சொல்லுங்க, வேண்டிக் கொண்டார். எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க, வேண்டிக் கொண்டார். பல நேரங்களில் நம்முடைய ஜெபங்களுக்கும் நம்முடைய வாழ்க்கையின் சம்பவங்களுக்கும் பொருத்தமே இல்லாமல் இருக்கும். ஆனால் அதான் பொருத்தம். புரியவே இல்லை. என்னங்க, தரையிலே விழுந்து, ஹலோ, எவ்வளோ ஜெபம் பண்ணுறீங்களே, கடுகளவாவது அதாவது வெளிச்சம் தெரியுதா? ஒன்றுமே தெரியல. ஆனால் அதிலும் தேவன் இருக்கிறார். ஒரு வசனம் போட்டாங்க, வேத வாக்கியம், கவனிங்க, என் துன்பங்கள் மாறுவது முக்கியம் அல்ல, என்னை குறித்த வேத வாக்கியம் நிறைவேறுதான் முக்கியம். புரிய நினைக்கிறேன். உங்கள் கஷ்டம் மாறுறது முக்கியம் இல்லை, உங்களை பற்றி ஒரு பிளான் போட்டிருந்தாரு, ஒரு ஃப்ரேம். அந்த ஃப்ரேம்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா பெரிய ஆசீர்வாதம் தான். அந்த ஃப்ரேம் விட்டு வெளியே வர்றதுக்கு தான் நம்மளாம் ட்ரை பண்ணுறோம். ரொம்ப சங்கடமாக இருக்குது. அது ஒரு குட்டி ஃப்ரேமாக இருக்குது. அது புரியல, அது ஒரு குட்டியாகுது. திரும்ப முடியல, இப்படி திரும்ப முடியல, இப்படி திரும்ப முடியல. நம்மலாம் அப்படியே ரொம்ப பாடி பறந்த பறவைகள் மாதிரி, நானே ராஜா நானே மந்திரி. நீங்கள் நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறான். நானே ராஜா நானே மந்திரி. பட்டன் போட்டுன்னு வரும், பட்டன் போடாமல் கூட வருவேன். பனின் போட்டுன்னு வரும், பனின் போடாமல் கூட வருவேன். என்ன, ஃபுல் பேண்ட் போடுவேன், பாதி பேண்ட் கூட போடுவேன். முடியை கட்டின வருவேன், முடி விரிச்சு கூட வருவேன். கவனிங்க, அது முக்கியம் இல்லை, இதுதான் முக்கியம். என்ன தெரியுமா? கவனிங்க, அதாவது என் துன்பங்கள் நீங்குவது முக்கியம் அல்ல, தேவனுடைய வார்த்தையை நிறைவேறுதான் எனக்கு முக்கியம். இல்லை சின்ன ஜெபம் பண்ணுவீங்களா? எது முக்கியம்? என் துன்பங்கள் நீங்குவது முக்கியமா, எனக்கு குறித்து தேவ திட்டங்கள் என்ன நிறைவேறது முக்கியமா? இது நிறைவேறிட்டோம்னா இது என்னுடைய தானாக போயிடும். அது நிறைவேறும் போது இது என்ன செய்ய, என்னை விட்டு தானாக போயிடும். இது போயிட்ட பிறகு இதுவும் போயிட்டு அதுவும் போயிட்டு நம்ம அம்போன்னு ஆகிடுவோம். எனவே ஜெபிங்க, ஜெபிக்குமாறு சொல்லுங்கள், தேவனே எந்த சூழ்நிலையிலும் உங்களோட திட்டம் என் வாழ்க்கை நிறைவேறணும். நான் அப்படி தான் ஜெபிக்க கற்றுக்கினேன். பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, பலவீனம் வரும்போது, வியாதிகள் வரும்போது, ஆண்டவரே எல்லாவற்றிலையும் இது விளங்கணும். ஆமேன். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்கள் சத்தமாக. 41ஆம் வசனம், 41ஆம் வசனம் திரும்ப சொல்ல போகிறேன். 40ஆம் வசனத்தில் அவர் திரும்பவும் வந்தார்.